உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 20வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியாக நமது சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு விஜயனையா அவர்கள் ஜோதிட பேராசிரியர் சுகர்நாடி உரையை வழங்க போறார். அவருடைய உரையை ஆர்வத்தோடு வரவேற்று பேச அழைக்கின்றோம். ஹலோ, வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் 20வது கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் என்னை சுகர்நாடியில் பேச அழைத்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் துரைசாமி ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் ஏனைய ஜோதிடர் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இப்போ என்னுடைய மாணவராக வச்சுக்கலாம், என்னுடைய நண்பராக வச்சுக்கலாம். எங்கள் ஆர்வம் ஐயா இப்போ அவர் எல்லா முறையுமே கற்றுக்கிட்டார். அவர் பாரம்பரியத்தில் நம்ம 2014 திருச்சியில் 2 வருஷம் நம்மகிட்ட பாரம்பரியத்தில் கிளாஸ் எடுத்தார். இப்போ சுகர்நாடியில் நம்மகிட்ட படிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு புக்கும் வாங்கி படிக்கிறார். எல்லா முறையும் எடுத்து ஜோதிடத்தை ஆய்வு பண்ணணும். எல்லா முறையும் எடுத்து நாம் ஒரு முறைக்கு திணிச்சிக்கணும். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, என் அருமை நண்பர் இளம்பிலையிலேருந்து வந்திருக்கு நம்ம கணேசன் ஐயா எனக்கு ஒரு ஃபோன் செஞ்சார். என்ன ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன உங்களுடைய விதியை ஒருத்தர் எடுத்து சொல்றாரு, அவர் பேர் சொன்னார், நம்ம பேர் சொல்லக்கூடாது, இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். என்னங்க அப்படின்னா எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அவர் சொல்றாரு, ஒரு கிரகம் உச்சம் பெற்ற வீட்டுக்கு 6ல் 8ல் இருக்கக்கூடாது, ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற வீட்டுக்கு 6ல் 8ல் இருக்கக்கூடாது, ஒரு கிரகம் மூலத்திரியோன வீட்டுக்கு 6 8ல் இருக்கக்கூடாது. இது உங்க பாணினார். நான் சொன்னேன், அவர் என்னை பற்றி சொன்னார் இல்லை, உங்களை அவர் பாட்டு சொன்னாரு. ஆனா அவர் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு இது சுகர்நாடி விதி, விஜயனோட விதின்னு சொன்னார்ல, நீங்க நினைச்சீங்களா? அது போதும். ஆமா, எங்க இளம்பல கணேசன் ஐயா எனக்கு போன் பண்ணி சொன்னார், உங்க விதி அப்படியே ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு. அவர் பேருன்னு சொன்னாரு. நம்ம நாகரிகம் இல்லை, பேரு சபையில யூடியூப் வழியில பேர் சொல்லக்கூடாது. ஆனா நான் கேட்டீங்கன்னா சொல்லி கூட போடுவேன். இருந்தா எடுக்கிறார். இப்ப நம்ம ஆறுமையை சொன்னார் இல்லைங்களா, லக்கண புள்ளி பற்றி தான் இப்போ எடுக்கிறாங்கன்னு. நான் ஒன்றும் பெருமைக்கோ கௌரவத்துக்கோ நான் சொல்லிங்க, ஒரு 5-6 வருஷம்தான் சுகர்நாடி வெளியே வந்த பின்னாடி தான் நீங்கள் ஆணித்தரமா லக்கணம் என்ற புள்ளி பாருன்னு சொல்லிக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே லக்கண புள்ளி, அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்குதா பலவீனமா இருக்குது பார்க்குறாங்க. ஒரு கிரகம் உச்சம் பெற்ற வீட்டுக்கு 6 8ல் இருந்து அது பலன் இழந்து போயிடும். இது சுகர்நாடி. லக்கண புள்ளி நின்றது பலமா இருக்கணும், இது சுகர்நாடி. அப்ப இது உலகம் உள்ள பரவி இருக்குது. இப்ப உலகத்தில் உள்ள ஜோதிடர்கள் எல்லாமே சுகர்நாடி பின்தொற்று வரார்கள். ஆனா அது சுகர்நாடி விஜயன்னு நம்மளுடைய மாணவர்கள் நம்மளோட தெரிஞ்சு சொல்லுவாங்க. தெரியாது என்ன பண்ணுவாங்க, அப்படியே பிளாட்டை மாத்தி நானா கண்டுபிடிச்சுன்னு சொல்லி போடுவாங்க. எப்படி இருந்தாலும் எங்க இளம்பல கணேசன் சொன்னேன், என்னுடைய விதிமுறையை அவர் சொல்றாருன்னு நீங்க உணர்ந்தீங்களே, உலகம் ஃபுல்லா உணரும் அப்படின்னு சொன்னேன். அதனால சுகர்நாடியில அவ்வளோ ரகசியம் இருக்குது. எப்பவுமே அது பாரம்பரியத்திலிருந்து வந்தது தான், எதுவும் பாரம்பரியம் இல்லாத வெளியே வந்தது இல்லை. லக்கண பரல் உண்டு, லக்கணத்துக்கு உயிர் உண்டு. ஆனா லக்கணத்துக்கு சுயமா நட்சத்திரங்கள்னா இல்ல, அது ஏதோ ஒரு நட்சத்திரத்தை நிற்கும். அப்ப லக்கண புள்ளிக்கு பலம் உண்டு, லக்கண புள்ளி பரல் கொடுக்குதுங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சு எல்லாத்துலயும் அங்கங்க எடுத்து தான் நம்ம சொல்றோம். இந்த சுகர்நாடி கூட சுகர்முனிவில் எழுதுனா கூடங்க, கேரளாவில் செய்மணி சூஸ்திரம்னு ஒரு புக் இருக்கு, அதுலயும் இதே போலதான் இருக்குது. அவங்க அதை வெளிப்படுத்தல, இங்க தமிழ்நாட்டில் சுகர்நாடி வெளிப்படுத்தியாச்சு. சரி இருக்கட்டும். இப்ப இதுல நிறைய முறை விதிகள் 2000 விதிக்கு மேல இருக்குது. சுகர்நாடி என்ன ஜோதிட 2000 விதியோட எழுதிருக்கிறேன். எங்க ஐயா கணேசன் கிட்ட கேட்கும்போது அந்த விதியெல்லாம் சொல்ல முடியுமான்னாரு. 1/2 மணி நேரம் சொன்னேன் நேற்று அவர்கிட்ட. 1000 விதின்னு 2000 விதி அப்படியே இப்படி சொல்லுவான். எழுத தேவையில்ல, ஒண்ணு சொல்ல அப்படி சொல்லலாம். அந்த விதியெல்லாம் மனப்பாடம் வச்சுக்கிறோம். சரி இருக்கட்டும். அந்த விதியில சுகர்நாடிய விதியை வச்சு நாம எப்படி சோதிச்சுன்னு சொன்னோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன்.
ஏன்னா நான் ஜாதகம் பார்த்து பலன் சொன்னது ஆமா இது கரெக்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் அதை கொண்டாந்து போடல போட்டு ஜாதகம் சொல்லுவேன். இது ஒரு ஆண் ஜாதகம். 28/4/1990 12:05 AM. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கிறாங்க. நீ போட்டுக்கலாம். சரி, இது வந்து மகர லக்கணம். மகர லக்கணம். ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷ்ம ராசி. நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். மகர லக்கணம், ரிஷ்ம ராசி, ரோகிணி நட்சத்திரம். மகரத்தில் ராகு சனி இருக்குது, 2ல் சுக்கிரன் செவ்வாய் இருக்குது, 4ல் சூரியன் புதன் இருக்குது, 5ல் சந்திரன் இருக்குது, 6ல் குரு பகவான் இருக்கிறாரு, 7ல் கேது. இது ராசி கட்டம். அடுத்தது நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மகர லக்கணம். மகர லக்கணத்தில் செவ்வாய் குரு சனி இருக்குது, மிதுனத்தில் சுக்கிரன் ராகு இருக்குது, கடகத்தில் சந்திரன் இருக்குது, சிம்மத்தில் சூரியன் இருக்குது, துலாம்ல புதன் இருக்கிறார், கேது தனுசுல இருக்கிறார். இது வந்து நவாம்ச கட்டம். இது 2 போதுங்க. ராசி கட்டம், நவாம்ச கட்டம். இது 2ஐயும் வச்சு தான் பலன் சொல்லணும். பிறந்த காலத்தில் சந்திரன் திசை 2 வருஷம் 3 மாதம் 8 நாள், செவ்வாய் ஒரு 7, ராகு ஒரு 12. இப்போ நடப்பு குரு திசையில் சுக்கிரன் பத்தி. இதுதான் ஜோசியம் சொல்லணும். இப்படி தான் சொல்லலாம். என்ன வயசுமா, என்ன திசை பத்தி ஓடுது, இந்த லக்கணம் ஓடுது, கிரகத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், அவங்ககிட்ட சொல்லத்தல. ஆனால் இன்னொன்றுங்க, இந்த ஜாதகனுடைய மனைவி தான் நம்மளோட ஜாதகம் பார்த்தாங்க. இந்த அம்மாளுக்கு ஜாதகம் அத்தனை கிரக நிலையில நீங்க ஒரு கிரகத்தை ஒரு பாதத்துல தப்பா சொன்னீங்கன்னா அவங்க திருப்பி சொல்றாங்க. இன்னைக்கு ஜோசியம் பாக்குறீங்க அத்தனை பேருமே நீங்க திசபுத்தி கிரகம் எது தப்பா சொன்னா அவங்க திருப்பி சொல்லிவிடுவாங்க. அதனால நம்ம கண்ணால விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு தான் பார்த்து கரெக்டா சொல்லணும். குரு திசையில சனி புத்தி, குரு திசையில சுக்கிரன் புத்தி ஓடுதுமா அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. அந்த மாதிரி சொல்லுது, இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும். பலன் சொல்லுங்க. நான் பலன் சொல்றேம்மா, பொறுங்கம்மா அப்படின்னு. ஒரே கேள்வி கேட்டாங்க, உங்க வீட்டுக்காரர் அரசு உத்தியோகமானு கேட்டேன். இந்த ஜாதகத்துல உங்க வீட்டுக்காரர் அரசு உத்தியோகமா? ஆமா நிச்சயங்க. போதும்பா, நாம சோசியம் போதும். அப்ப இந்த ஜாதகத்துல அரசு உத்தியோகம் யாரு? இந்த ஜாதகர் அரசு உத்தியோகம். இந்த ஜாதகருடைய மனைவி தான் ஜாதகம் பார்க்குது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு பார்த்தோம், இந்த ஜாதகம் அரசு உத்தியோகமா? ஆமா அரசு உத்தியோகம். என்ன உத்தியோகம் செய்யும்? டீச்சரா, வாத்தியாரா அப்படின்னா? ஆமா, எங்க வீட்டுக்காரர் அரசு வாத்தியார், காலேஜில் ஒர்க் பண்றாரு, காலேஜில் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு. அம்மா உங்க வீட்டுக்காரரை எல்லா காலேஜில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உலகமே லவ் பண்ணுவாங்க. ஆமாங்க, எங்க வீட்டுக்காரர் நல்லா அழகா இருப்பாரு, எங்க வீட்டுக்காரர் எல்லாத்தோடையும் நல்லா நெருங்கி பழகுவாரு, ரொம்ப நேசிப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, எல்லாருமே நேசிப்பாங்க, யாரும் திட்ட மாட்டாங்க, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. உங்க வீட்டுக்காரரை நல்லா எல்லாருமே லவ் பண்ணுவாங்க, ஆசையா அன்பா பேசுவாங்க அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அப்படி உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன்தான், முன்னும் குழந்தை இல்லை பின்னும் குழந்தை இல்லைம்மா, ஒரு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு. ஆமாங்க, ஒரு பையன் இருக்குது, ஒரு 5 வயசுல பையன் இருக்குது அப்படின்னு. அப்படி சரி, உங்க வீட்டுக்காரருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? எங்க வீட்டு அது கேட்குதுல்ல, உங்க வீட்டுக்காரருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? அம்மா ப்ரொமோஷன்லாம் இருக்காது, இப்போ இருக்கிற இடத்துலயே இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு இருப்பீங்கம்மா, ப்ரொமோஷன்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வராது. இந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர்லயே இருப்பீங்க, ப்ரொமோஷனை கொடுத்தா அடுத்த ஊர் மாற்றுவாங்க, ஆனால் இப்போ மாற்ற மாட்டாங்கம்மா அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் இன்னும் கேள்வி, வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து அவங்களோட அப்பா அம்மா இது எல்லா பற்றியும் கேட்டாங்க, நம்மளாம் சொல்லிட்டோம். ஆனால் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்லணும்? இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தோன்னு சொல்லணும் அரசு உத்தியோகமா அப்படின்னு கேட்டால், இப்போ இதுதானே விதி வேணும். இப்போ நீங்கள் எந்த முறையினாலும் சொல்லுங்கள். எங்கள் சுகர்நாளி சொல்கிறேன் பாருங்க, உங்கள் ஜாதகம் உங்கள் சாதி சனம் சொந்த பந்தத்தில் நான் சொல்கிற விதி இருந்தால் அப்படியே பொருந்தும். ஒரு லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருக்கணுமா? அப்படின்னா என்ன? அந்த லக்கணம் மகர லக்கணமா? மகர லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருங்க? சனி பகவான். அது இன்னொரு உச்சம் பெற்ற நட்சத்திரம், இன்னொரு உச்சம் பெறது இல்லை, ஏதோ ஒரு கிரகம் உச்சம் பெற்று அதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கணுமா? அதான் சொன்னது, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருக்கணும். அப்ப இந்த ஜாதகத்துல 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு? சனி பகவான். அவர் யாரோட காலில் இருக்கிறாரு? சூரியன் இருக்கிறாரு, உச்சம். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில். அந்த உச்சம் பெறக்கூடிய கிரகம் கூட கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கணுமா? அது 6-8-12 இருந்தா டீ ப்ரமோஷனா கெட்டு போயிருமா, வேலை கொடுப்பா கெட்டு போயிடும். ஆனா கேந்திரம் திரிகோணத்தில் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வேலை. அப்ப
10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் யாரு? சரி, அவர் யாரு காலில் இருக்கிறாரு? அவர் குரு காலில். குரு யாரு காலில் இருக்கிறாரு? ராகு யாரு காலில் இருக்கிறாரு? சந்திரன் காலில் இருக்கிறாரு. சந்திரன் உச்சத்துல இருக்கிறார். அப்ப 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகமும் 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகமும் அவரு உச்சாதிபதி காலில் கேந்திர திரிகோணத்துல. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவானும் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று அந்த 2 அதிபதிகளும் கேந்திர திரிகோணத்துல உச்சம். 5ஆம் பாவம் ஆள் மனசு, சந்திரன் ஆள் மனசு. 5ஆம் பாவம் பலம் பெற்று சந்திரன் பலம் பெற்றா யார் ஆணா இருந்தாலும் ஆணு மேல லவ் பண்றாங்க. லவ்ங்கிற தப்பும் இல்லை. சந்திரகுமார் இருக்கிறாருன்னா அன்பா அனுப்போம், அன்பா பேசும், நட்பு வளரும். 5ஆம் அதிபதி 6லயும் சந்திரன் கெட்டு போயிட்டா பகை கொள்ளும். இதனால சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோடியில பார்த்து கொண்டுள்ள ஜோதிட கற்றுக்கொள்ள நண்பர்களுக்கும், ஜோதிடம் சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் நல்லா எடுத்துங்க. நான் சொன்ன விதி 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருக்கணும். 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருந்தால் அந்த ஜாதகன் இந்த கிரகம் சொல்றோம் இல்லைங்களா, அது சூரியன் சந்திரனாக வந்தா அரசாங்கத்துல வேலை. அப்ப அரசாங்கத்துல வேலை. இப்ப ஆசிரியர்னு சொல்றோம்ல, அதுக்கு யாருன்னா 6ஆம் பாவம் தான் வேலை, பணியிடம். 6ல யாருக்கிறா? குருக்கிறார். குரு ராகுகால், ராகு சந்திரங்கால், சந்திரன் உச்சம், சந்திரன் சுயங்கால். குரு சந்திரன் சம்பந்தப்பட்டவே ஆசிரியர், ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், பேங்க் மேனேஜர், இதுதான் வேலை கொடுப்பார். அப்ப நமக்கு இந்த விதிகள் தான் முக்கியம். இந்த அடிப்படையில தாங்க நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடக லக்கணம் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில், 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருக்கிறதுனால தான் அவர் சிஎம் வருவார்னு. அவர் சிஎம் ஆவறதுக்கு முன்னாடியே 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்ப சுகர்நாடு விதி எவ்வளவு பொருத்தமா இருக்கு. அப்ப சுகர்நாடு விதியில சுழற்சி சொல்லாம சொல்லக்கூடாதா? அசந்துதான் போகணும், ஆமான்னு தான் சொல்லணும். அதுதான் சுகர்நாடி. அதனாலதான் இதை கெட்டியா நான் சுகர்நாடி பிடிச்சுக்கிட்டோம். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாதகம் வலிமையா இருக்குதா அப்படின்னு பார்த்தா 100ல் 1 ஜாதகம் தான் இந்த மாதிரி ஜாதகம் வரும். அப்ப நாம நல்லபடியா சொல்லலாம், நல்லா சொல்லலாம், ஜாதகத்தை பத்தி வலிமையா சொல்லலாம். அப்படின்னா ஏங்க இதே மாதிரி ஜாதகம் வருமா? அப்ப இதே மாதிரி ஜாதகம் தேடி பார்த்தா வருஷத்துக்கு 1 2 தான் வரும். ஆனா ஜாதகம் அதிகமா பாக்குறதுக்கு வரீங்க யார்? பாதிக்கப்பட்டவர்கள் தான் வருவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் தான் வருவார்கள். அப்ப பாதிக்கப்பட்டவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்ப அங்க நெகட்டிவ் தான் சொல்லணும். அப்ப ஏன் நெகட்டிவா சொன்ன? நல்லதே சொல்ல மாட்டியா? நல்ல ஜாதகம் வந்தாத்தான் நல்லதா சொல்றதுக்கு. பாதிக்கப்பட்டவர் வந்தா பாதிக்கப்பட்டது தானே சொல்லணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். ஆனா நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோடிவில பார்த்து கொண்டு உள்ள நேயர்கள் எல்லாருமே உங்க வாயில வார்த்தை நல்ல வார்த்தை வராங்க. நல்ல வார்த்தைன்னா நல்ல ஜாதகம் வந்தா சொல்லலாம், கெட்ட ஜாதகம் வந்தா கெட்டது சொல்ல முடியும். இப்ப எங்க ஆறுமையா பார்த்தாரு, ஒரே வாரத்துல உன் பிள்ளை கல்யாணம் அது மாதிரி வந்துச்சு சொன்னாரு. 50 வயசுல பொண்ணு இருக்குது, 50 வயசுல ஆம்பளை இருக்கிறான். பார்த்தாங்க, கல்யாணம் இல்லப்பா. எப்ப பொண்ணை தொட வர முடியாதுப்பா. பொண்ணை நீ நான் சொன்னேன், நீ வேலைக்கு ஆம்பளை தான் வச்சுக்கணும், பொம்பளை வச்சுக்க முடியாதுன்னு சொன்னோம். அப்ப இதுக்கு சொல்லித்தானே ஆகணும். நெகட்டிவா சொல்றீங்கன்னா சொல்லித்தாங்க ஆகணும். சரி, நல்லதையே சொல்றதுக்கு நல்ல ஜாதகமா தான் சொல்லலாம். ஆனா நிறைய நெகட்டிவ் வந்து வருது. இப்ப ஒரு ஜாதகனுக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அரசு உத்தியோகங்க கண்டிப்பா சொல்லலாம். சரிங்க, எல்லாத்துக்கும் இதே மாதிரி அரசு உத்தியோகம் கிடைக்குதா? எல்லாத்துக்கும் இதே மாதிரி தொழில் கிடைக்குதா? எல்லாருமே தொழில சம்பாதிக்கிறாங்களா? நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. ஒரு ஜாதகத்துல பார்த்த உடனே இந்த ஜாதகன் தொழில் செஞ்சு சம்பாதிப்பானா சம்பாதிக்க மாட்டானா? எந்த தொழிலுமே செய்ய மாட்டான். இவன் தொட்டது தொடங்காது, தோட்ட வச்சா ஈனாது அப்படின்னு சொல்லணும்ல. இருக்கவன் நாட்டுல நான் போன் நம்பர் தரேன், அட்ரஸ் தரேன், இருக்கிறாங்க ஆளு. அப்ப நான் சொல்றேங்க இல்லைங்க, 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம், 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம், 2 கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி அஸ்தகமானாலும் லக்னத்துக்கு 3 6 8 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்றாலும் அவன் எந்த தொழிலுமே செய்ய முடியாது. அவன் ஒரு கம்பெனிக்கு தொழில் பண்ண கம்பெனி மூடிடுவானா, அவன் கடைக்கு போனானா அந்த கடை க்ளோஸ் ஆயிருமா. இப்ப இதே மாதிரி ஜாதகம் இருக்க, அந்த ஜாதகத்தை நான் சொல்லியே சொல்றேன் பாருங்க. அந்த ஜாதகத்தை சொல்லியே சொல்றேன்.
இது வந்து இந்த ஜாதகம் திருச்சியில் நான் ஜாதகம் பார்த்தேன். கிளாஸ் அங்கே இதே மாதிரி மீட்டிங் நினைச்சு நான் போனேன். நான் இப்போ பேனா நோட்டு விட்டுட்டு போயிட்டேன். அந்த பேனா நோட்டு விட்டுட்டு போயிட்டு வந்து எங்கள் ஆறுமையா கிட்ட தான் அந்த நோட்டு வாங்கி எழுதி ஜாதகம் சொல்லிட்டு அங்கேயும் விட்டு வந்துட்டேன். அப்புறமேலும் இந்த மாதிரி மீட்டிங்கில் பேசணுமே அப்படின்னு சொல்லி அவரை ஃபோன் பண்ணி கேட்டு அந்த ஜாதகம் எடுத்து இப்போ உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அந்த ஜாதகம் சொல்கிறேன் கேளுங்க. அதை போட்டுக்கோமே. அப்போ நீங்கள் பாருங்க, அந்த ஃபோன் நம்பர் தர அவங்க ஐயா தான் ஜாதகம் பார்த்தாரு. நீங்கள் ஒருத்தருடைய கர்மாவை என்ன இருக்குதோ அதை சொல்லுங்க. நீங்களாம் எக்ஸ்ட்ராலாம் கற்பனை பண்ணியெல்லாம் ஜோசியம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எத்தனை அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். உங்கள் கற்பனையில் சொல்லவே கூடாது. இப்போ குழந்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஆண் ஜாதகம், இது ஒரு ஆண் ஜாதகம் தான். இப்போ அந்த ஆண் ஜாதகனுடைய நிலைப்பாட்டை அவங்க அப்பாட்ட சொன்னால் அவங்க அப்பா கண்ணீர் விட்டு சொல்கிறாரு. நாம் சொல்கிறதுக்கு ஆமாங்கிறார். திருச்சியில் நாம் இதேமாரி மீட்டிங்கில் அங்கே மீட்டிங் போயிருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணேன், ஜாதகம் பார்க்கணுங்க வாங்க அப்படின்னு ரூமில் போய் பார்த்தேன். ஒரு ஆண் ஜாதகம் 29/5/1983 காலையில் 6:05 AM திருச்சி. ரிஷ்ப லக்கணம் போட்டுக்கோம். இதே லக்கணத்தில் சூரியன் செவ்வாய், 2ல் சுக்கிரன் ராகு, 6ல் சனி வக்கரம் மாந்தி, 6ல் சனி வக்கரம் மாந்தி, 7ல் குரு வக்கரம், 8ல் சந்திரன் கேது, 12ல் புதன். இது ராசி கட்டம். நவாம்ச கட்டம் மிதுன லக்கணம். லக்கணம் மிதுனம். லக்கணத்திலேயே சந்திரனும் சுக்கிரனும். துலான்ல குரு ராகு, துலான்ல குரு ராகு, விருச்சிகத்தில் சனி புதன், மேஷத்துல கேது, ரிஷ்பத்தில் சூரியனும் செவ்வாயும். பிறந்த காலத்தில் கேது சார் 2 வருஷம் மாசம் இல்லை 23 நாள். இப்போ நாமளும் ஜாதகத்தை கணிச்சிட்டு நம்ம லக்கணம் ராசி வயசு திசபுத்தி ஓடுதுங்க அப்படின்னு சொல்றது நார்மல். நான் சொன்னேன், மகனுக்கு கல்யாணம் எத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் எத்தனை நாள் பண்ணிக்கலாம். ஆனா உன் பையன் கூட மனைவி வந்து குடும்பம் நடத்த மாட்டான். ஆமாங்க, ஒரு கல்யாணம் பண்ணா 3 மாதத்துல ஓடி போச்சுட்டார். இப்ப 2வது கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்கிறீங்களா? எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணம் நிலைக்காது. இவனுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு எந்த ஒரு பொண்ணும் குடும்பம் கூட நடத்தாது அப்படின்னு. ஆமாங்கண்ணா, சரிங்க. குடும்பம் நடத்தல, கல்யாணம் பண்ணல. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டேன். அப்படி வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 43 வருஷம் முடிஞ்சு 44 1 மாதம் 20 நாள். 43 முடிஞ்சு 44 1 மாதம் 20 நாள். அது 15 நாளைக்கு முன்னாடி ஜோசியம் பார்க்க போதே. அப்போ கல்யாணம் நிரந்தரமான கல்யாணம் இல்லை, குடும்பம் கிடையாது, குழந்தை குட்டி கிடையாது. இல்லை சரி, அதெல்லாம் போயிட்டு போகுது, அதெல்லாம் கூட போயிட்டு போதே. நான் கூட இருக்கிறேன். நாங்கள் பார்த்து அவனை சாப்பாடுக்கு போட்டு நான் பார்த்துக்கிறேன். இவர் என்ன தொழில் செய்வான், என்ன மாதிரி தொழில் போவானே. நான் சொன்னேன், இவர் தொட்டது தொடங்காது, தோட்டம் வச்சா ஈனாது. இவருக்கு தொழில் இல்லைங்க, எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க. அவங்க அப்பா சொன்னார், பிராமிஸா இந்த ஜாதகம் இவன் போய் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சா கம்பெனி மூடி போடுவாங்களாம், கடைக்கு போனால் கடையை மூடி போடுவாங்களாம். ஒரு விவசாயம் பண்ற காட்டுல ஒரு 20 ஏக்கர் விவசாயம் பண்ற காட்டுல உள்ள பூந்து ஒரே நாள் வேலை செஞ்சா 20 வருஷத்துக்கு எல்லாம் விளையாதான். அப்படி எங்க ஊர்ல ஒரு பழமொழி, தோசைக்கால் பிடிச்சவன் தொட்டது தொடங்காது, தோட்டம் வச்சது ஈனாது அப்படின்னு சொன்னான். ஆமாங்கிறார். இல்ல இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அப்ப இப்ப இதுக்கு நல்ல பாயிண்ட் எடுக்கணும். இதுக்கு விதி என்ன, அதெல்லாம் போயிடுச்சு. அப்ப இதுக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் விதி சொல்றேங்க. ஏன் கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டாங்கிறது விதி சொல்றேன். தோட்டம் வச்சதா தொடங்காது, வேலை செஞ்சா கம்பெனி நாசாவது விளக்கம் சொல்றேன். எப்பவுமே 7ஆம் பாவம் திருமணத்தை செய்யும். 7ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி 6 கூடையவர் 12 கூட இருக்கக்கூடாது.
7ஆம் அதிபதி 6, 8, 12 கூட நட்சத்திரம் வாங்கக்கூடாது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போகக்கூடாது. இந்த நட்சத்திரம், இந்த லக்கணம் ரிஸ்பு லக்கணம். 7ஆம் பாவத்துல யார் இருக்கிறார்? அஷ்டமாதிபதி இருக்கிறார். சரி, அந்த அஷ்டமாதிபதி யார் கால்? சனிக்கால். சரி, அந்த சனி யார் கால்? சனி செவ்வாய்க்கால். செவ்வாய் அஸ்தங்கம். அப்ப 7ஆம் பாவத்துல குரு இருக்கிறதா கல்யாணத்தை பண்ணும். அவ கல்யாணம் பண்ணிட்டா நிலைக்கு நிக்காது. 2ஆம் பாவத்துல பாருங்க சுக்கரன் ராகு இருக்கா, அங்க அஷ்டமாதிபதி வந்துட்டாரு. எங்க? 2ல அஷ்டமாதிபதி யாரு? சுக்கரன் குருவோட கால் அஷ்டமாதிபதி. ராகு யார் கால? ராகு செவ்வாய் கால். செவ்வாய் அஸ்தங்கம். அப்ப 2ஆம் பாவம் தான் குடும்பம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெற்றுக்கிறது. எங்க சுகர்நாடி சொல்றது 2ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் நம்ம கல்யாணம் பண்ணாலும் குடும்பம் நடத்த முடியும். எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடினார்ல, பொண்டாட்டி பிரசன் 2ஆக இருந்தா 3ஆகும் செய்யும் மலையில். அந்த பாட்டு கேட்டோன்னு சொல்லுன்னு சோசி வந்துச்சு. அப்ப 2ஆம் பாவம் தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்துற பாவம், குடும்ப அபிவிருத்தி அப்படிங்கிறது கரெக்டு. 2ஆம் பாவம் கெட்டு போச்சு, 7ஆம் பாவம் கெட்டு போச்சு. இவனுக்கு கல்யாணம் வேணா பண்ணலாம், ஆனா குடும்பம் நடத்த முடியாது, குழந்தை குட்டி பெற்றுக்க முடியாது. ரைட். 3ஆம் அதிபதி 8ல போய் பாம்போட கெட்டு போச்சு, வீரியம் கெட்டு போச்சு. 5ஆம் அதிபதி 12க்கு போயிட்டாரு. 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சுக்கரன் கெட்டு போச்சு. எல்லாம் இந்த ஜாதகத்துல பலன் எழுந்து போச்சு சொல்லியாச்சு. அது குடும்ப வாழ்க்கை. எங்க ஆர்மையை சொல்ல அகம் வாழ்க்கை பொருந்து போயிடுச்சு. அகம் வாழ்க்கை எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஒன்று காப்பானில அகம் வாழ்க்கை எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு. சரி, அகம் 0 ஆயிடுச்சு. குடும்பம் குழந்தை குட்டி இல்லை. ஆனால் ஏன் ஒருத்தர் தொழில் செஞ்சு 10 ரூபாய் சம்பாரிச்சு அப்படியே இப்படியே அப்படி கூட வாழ்க்கிறாங்க இல்லையா? அப்ப புறம் வாழ்க்கை போகணும் இல்லையா? ஒத்தப்பட ராசி எல்லாம் அகம். அப்பன், அம்மா, அண்ணன், தம்பி, சித்தாம், பெரிய மாமா, மச்சான் எல்லாம் உயிர்காரகம் எல்லாம் ஒற்றப்பட ராசி. ரத்தப்பட ராசி பொருள், பணம், காசு, துட்டு, மணிங்கிறாள். அது மாதிரி 2ஆம் பாவம் இரட்டப்பட ராசி. அப்ப பொருளுக்காரகம். அப்ப இந்த பொருளுக்காரகத்துக்கு யாருன்னா 10ஆம் அதிபதி. எந்த ஒரு லக்கணத்துக்கும் 10ஆம் பாவம் அகம் சார்ந்தது வராது, புறம் சார்ந்தது தான் வரும். அப்ப இந்த 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம், 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார்? சனி பகவான். அந்த சனி 6ல உச்சம். ஆனா அது உச்சம் எடுத்துக்க கூடாது. அவர் நின்றது செவ்வாய்க்கால். செவ்வாய் அஸ்தங்கம். பாருங்க, சூரியனும் செவ்வாயும் ஒரே டிகிரில இருக்குது. அப்ப இவன் தோட்டம் வச்சா தொழுகுமா? அப்ப இவன் வேலைக்கு போனா விலகுமா? கம்பெனிக்கு போனா விலகுமா? இவன் கம்பெனிக்கு 4 கம்பெனி போய் 4 இழுத்து முடிவிட்டாங்க. ஒரு ஹோட்டல் கடைக்கு போனா ஹோட்டலையும் முடிவிட்டாங்க. மல்லிகை கடைக்கு போனா எல்லா கணவா எந்த வேலையும் செய்யறது இல்லைங்க. சோறு திம்பான், தூங்குவான், செல்லுவாங்கன்றான் அவங்க அப்பாவே சொன்னார். அப்ப சுகர் நாடி எவ்வளவு வேலை செய்யுது பாருங்க. அப்போ ஒரு கிரகம் நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு கிரகம் அஸ்தங்கமாக இருக்குதான்னு பார்க்கணும். அஸ்தங்கமாக இருக்கிறாரு. அஸ்தங்கத்துக்கு விதிமுறை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் சுகர் நாடின்னு சொல்லிருக்கிறேன். சூரியனுக்கு முன்னும் பின்ன சுக்கரன் 9 டிகிரி, குரு 11 டிகிரி, புதன் 13 டிகிரி, சனி 15 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி. இந்த டிகிரி சூரியனுக்கு முன்னும் பின்னுக்கணும். இந்த ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் ஒரே டிகிரியில் இருக்குது. ரோகிணி 2ல புஷ்கர் நவம்சம். எங்க ஐயா இளம்பல கணேசனை சொல்ல புஷ்கர நவம்சம் கோடி பலனை கொடுக்கும். இங்க கொடுக்கலையே யார்? இங்க புஷ்கர் போயிடுச்சு சார். புஷ்கர நவம்சம் அஸ்தகமானாலும் பலனை கொடுக்காது. 3, 8, 12 இருந்தாலும் கொடுக்காது. புஷ்கர் நவம்சம் எடுத்து நான் நிறைய பார்த்துட்டேன். புஷ்கர் நவம்சம் கேந்திரம் திரியோணத்துல தான் வேலை செய்யுது. அப்ப ஒரு கிரகம் அஸ்தகமாகுதா, அஸ்தகமாகி அதனுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்குதான்னு ஓடோடி போய் பார்க்கணும். அஸ்தகமாக இருக்குதா, அந்த கிரக நட்சத்திரத்துல ஏதாவது இருக்குதா ஓடி பார்க்கணும். ஒரு கிரகம் அஸ்தகம் பெற்று அதுல எந்த ஆதிபத்தியம் 12 பாவம், அந்த 12 ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தினுடைய அஸ்தகம் பெற்ற நட்சத்திரத்துல இருந்தா அந்த பாவம் செயல்படாது. இப்ப லக்கணம் இருந்தா கூடு முட்டை, 2ஆம் இடம் தான் வாக்கு இல்லை, பேச்சு இல்லை, பணம் இல்லை, கைகளை காசு இல்லை, மணி இல்லை, துட்டு இல்லை. 3ஆம் பாவம்னா வீரத்தன்மை போயிடான், முயற்சிக்கவே மாட்டான். சார் திருவள்ளுவர் கூட சொல்லிடுறான், முயற்சியுடையான் நிகழ்ச்சி அடைவான். நீங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் 3ஆம் பாவம் நல்லா இருந்தா ஏதோ ஒரு முயற்சி பண்ணி குப்பையை கிளச்சி குண்டு பண்ணி எடுத்தே தீருவான். 1, 3 பரிவர்த்தனை பெற்று அவன் உழைச்சி முன்னேறியே தீருவான். அப்ப இது மாதிரி 4ஆம் பாவம்னா அந்த பாவத்தினுடைய காரம் கிடைக்காது. அப்ப ஒரு கிரகம் அஸ்தகமாகிதான்னு பார்க்கணும். அதுல எந்த பாவாதிபதி நிற்கிறான்னு பார்க்கணும்.
அந்த பாவம் அவுட்டு. அந்த அஸ்தகமான கிரகம் இந்த லக்னத்துக்கு எத்தனை பாவாதிபதியா வராரு. இந்த ரிஸ்ப லக்னத்துக்கு செவ்வாய் அஸ்தகம் 7ஆம் அதிபதி, தொட்டா மனைவி இல்லை. 10ஆம் அதிபதி அந்த செவ்வாய் கால தொழில் இல்லை. 2ஆம் பாவத்துல அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்குது, வருமானம் இல்லை, காட்சி இல்லை. இந்த பாவத்தின் ஜாதகத்துக்கு 12 பாவமும் கெட்டு போச்சு, 9 கல்லும் கெட்டு போச்சு. சோறு போட திம்பான் தூங்குவான். அப்பா இருக்கிற வரைக்கும் இல்ல, அப்பா சூரியன் தான் புஷ்கரன் வந்து சந்தன ஆகா ஓகான்னு அப்பா. அப்பா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகி அப்பா மேல தான் பிழைக்கிறான். அப்பா இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஜோதிடத்துல இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதகன் வாழ்ந்துக்கிடுவான், பண்ணிக்குவான். அப்பாவுக்கு பின்னாடி அப்பா இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வித்து சாப்பிட்டு கடைசி காலத்துல அண்ணன் சோத்துக்கு உடைக்கு பொருளாதாரத்துக்கு இல்லாம ஏங்கி தெருவில் நிற்பான் இந்த ஜாதகம். இப்போ வரமில்ல போறமில்ல பார்க்கறமில்ல எத்தனை பேர் பஸ் ஸ்டாண்ட்ல அவருடைய உணவுக்கே கையாந்துறாங்கல்ல, அந்த சூழ்நிலை இந்த ஜாதகம் ஏற்படும். அப்ப நீங்க சோதிடத்துல நெகட்டிவா சொல்லாதீங்க, பாசிட்டிவா சொல்லாதீங்க அப்படின்னு இந்த ஜாதகமா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட பிழைப்பான், நல்ல தொழில் செய்வான்னா கரூர்ல இருக்கிற என் அருமை சகோதரி மனிதர்கள் சொல்லுவா கழுவி கழுவி மூஞ்சி ஊத்து விடாங்களா. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஜோதிடம் ஆராய்ச்சியாளர்களும் ஜோதிடம் பார்க்கிறவர்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு தேவையானது போடுங்க. எங்களை ஆராயறதுக்கு எங்களை யார் இந்த கிழவன் நற்கீரன் என் பாட்டு ஆராயத்தக்க உடையவனோ அப்படிம்பார் சிவபெருமான். அப்ப எங்க பாட்டு ஆராயணும்னா உங்களுக்கு அந்த தராதகுதி வரணும். எங்களை கிண்டல் பண்ணோம் கேலி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தகுதி வரணும். நீ கேளுன நீ வந்து உன் ஜாதகத்தை கூட உன் ஜாதகத்தில் நெகட்டிவ் என்ன இருக்குது பாசிட்டிவ் என்னது சொல்றான். சும்மா வந்து கமெண்ட்ஸ்ல தெரியாத முகத்தை வச்சுக்கிட்டு நீ ஏதாச்சும் எழுதலாம், நல்ல வார்த்தை வராதா நெகட்டிவ் வராதுன்னு. நல்ல ஜாதகம் வந்தா நல்ல தப்பா சொல்லுவான். அது மாதிரி எல்லா பாவமும் 8ஆம் பாவத்துக்கு போகக்கூடாது. எல்லா பாவமும் 6ஆம் பாவத்துக்கு வந்துருச்சுன்னா அவன் ஒரு நோயாளி அப்பான், கடங்காரனப்பான், ஊரு ஃபுல்லா வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போட்டுட்டே இருப்பான். அப்ப எல்லா கிரகமும் 3, 6, 8, 12 போகக்கூடாது. எல்லா கிரகமும் 1, 2, 4, 5, 7, 9, 10 தொடர்பு இருந்தால் அவன் சிறப்பா இருப்பான். பொதுவா லக்னம் பலமா இருக்கணும், ராசி பலமா இருக்கணும், 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாவே தொழில் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாம் சிறப்பா இருப்பான். அப்ப நாம ஒரு பாவம் பலமா, இப்ப எங்க ஆறுமையை சொன்னார் இல்லையா, உயிர்காரகம் பலமா இருக்குதா பொருளுக்காரகம் பலமா இருக்குதா. ஒரு ஜாதகத்தை கம்ப்யூட்டர்ல போட்டு பச்சை கலர் எல்லாம் உயிர்காரங்கிறார், இன்னொரு கலர் எல்லாம் பொருளுக்காரங்கிறார். அது கம்ப்யூட்டர்ல போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். அதை கேபி நானும் கேபி படிக்கிறேன். அவரு படிச்ச தேவராஜ்கிட்டயே படிச்சிருக்கிறேன். அவர்கிட்டயே போய் அவர் கையாலே புக் வாங்கிட்டு வந்து அவரோட தொடர்பு கொண்டு பேசி பச்சுக்கிறேன். நான் கேபிலையும் படிச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். எனக்கு கேபியை விட எனக்கு சுகர் நாடி பழத்தை உரிச்சு புட்டு நசுக்கி ஓடுற மாதிரி இருக்குது. அதனால அந்த நான் சுகர் நாடி எடுத்துக்கிட்டேன். இப்ப எங்க ஆர்மையை சொன்ன மாதிரி கேபி வருதுன்னா சிஸ்டம் வேணும், அதுல சாட்டு வேணும், அந்த சாப்ட்வேர் வேணும், எல்லாம் போடணும். இப்ப பஸ்ல வரும்போது பாருங்க, மக்களுடைய எண்ணத்தையும் பாருங்க, மக்களை பத்தியும் பாருங்க. ஒருத்தர் 2 ஜாதகம் அனுப்பியிருந்தார். பஸ்ல வரும்போது 2 ஜாதகம் பார்த்தேன். எங்க ஜாதகம் சொல்லணுமா? ஆமாங்க அப்படின்னேன். சரி எனக்கு இந்த இவ்வளோ அமௌண்ட் கொடு அப்படின்னேன். எனக்கு ஒரு சந்தேகம், அது மாதிரி சொல்லுங்க. அப்படி என்னன்னு என் ஜாதகம் போட்டு என்ன லக்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்பி போட்டு ஜாதகம் கேட்கறேன். பஸ்ஸில் போட முடியுமா? வந்து தான் சந்திரகுமார் பேனா வாங்கி அதில் இருக்க டேட்டா படுத்து என் ஜாதகத்தில் போட்டு வெளியே உங்களுக்கு மகர லக்கணம் வருதுங்கண்ணேன். ஓகே, சந்தேகம் தீர்ந்து போச்சுங்க, உங்களை அப்புறமா கூப்பிடணுட்டார். ஏன்னா அவரும் சந்தேகம் தீர்ந்து அவங்களும் பணம் கொடுப்பாரு. இப்ப அவரும் பார்ப்பாரு. இப்ப நம்மளை மடையனாக்குறாரா? ஏன் நேரடியா கூட பாரு, எனக்கு ஒரு சந்தேகங்க, நீ ஏன் ஜாதகத்தை அனுப்புற? நீ எனக்கு ஒரு சந்தேகம், என் லக்கணம் இந்த டேட்டா பர்த் கொடுத்து என் லக்கணம் கரெக்டா, என்ன லக்கணம் சொல்லுங்க, அவர்கிட்ட 3ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு கரெக்டுன்னு விட்டாரு. அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்து போச்சு. அப்ப நமக்கு ஐஸ்வர்யம் கொடுத்துட்டாரா? இப்படிங்க அது மேலுங்க நிறைய பேர் சாதகம் சொல்லும் உங்களுக்கு காய்ச்சி அனுப்புறேன். சாதகம் சொல்லி யாரும் காய்ச்சி கொடுப்பாங்களா? வாங்கி இருக்கிறீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுவாங்க. அவர் சொல்ல ஊர்ல இருக்க மாட்டான். அப்ப மக்கள் நீங்க எவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறீங்க. இப்ப நாங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏமாளிங்களா? எங்களை ஏமாத்தக்கூடாது. முதல்ல பணத்தை அனுப்ப, எங்களை ஏமாத்தக்கூடாது. ஏன்னா உங்க ஆராய்ச்சி இப்ப நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நிமிஷம்
கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்ல போட்டு எடுத்து உனக்கு சொல்ற நீ தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டல. அந்த மாதிரிங்க மக்கள் நம்மளை ஏமாத்த பார்ப்பாங்க. ஆனா நாம மக்களை ஏமாத்த முடியாது. ஆனா சில பேர் மக்களை ஏமாத்துறான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வச்சிருவான் ஆப்பு பரிகாரம் 1.25 லட்சம் கூட வாங்கியிருக்கான் ஒவ்வொரு நாள். 5 லட்சம் வாங்குறான் பரிகாரத்துக்கு. அப்ப என்கிட்ட நீ வந்து சந்தேகம் தீர்த்துக்கிட்ட, அப்ப நான் உனக்கு ஏமாளியா போயிட்டேன். 5 லட்சம் பரிகாரம் வாங்குற மாதிரி அப்ப நீ அவங்ககிட்ட ஏமாந்துருவேன். அப்ப நியாயத்துக்கு நீதிக்கு நேர்மைக்கு எங்கேயுமே இடம் இல்லை, நல்லதுக்கு நியாயம் இல்லை. அப்ப நாம வந்து பரிகாரம் வேண்டாம், அது தப்பு, மனதார புனிதன்மை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பரிகாரம் இல்லாத ஜோதிட விதிகள் மட்டுமே கொடுத்துட்டு வரோம். சுகர்நாடி விதி 2000 விதி இருக்கு. ஆமா, திருவள்ளுவர் கூட 1330 சார். நான் 2000 விதியுமே மனப்பாடமா சொல்லுவேன் சார். நான் 2000 விதியுமே இந்த பாருங்க, செல்லு வேண்டாம், எந்த பேப்பர் வேண்டாம், 2000 விதியுமே மனப்பாடமா சொல்லி விடுவேன். அது இன்னொரு நாள் கருத்தரங்க வச்சுக்கிட்டு 2000 விதியும் மனப்பாடமா சொல்லுவேன். அந்த அந்த விதிகள்ல இப்போ உங்களுக்கு நிறைய இன்னைக்கு ஜாதகம் பார்க்கும்போது குறைஞ்ச ஒரு 20 விதி சொல்லிருப்பேன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு கருத்தரங்கத்துக்கு போனாலும் ஒரு ஜாதகம் 2 ஜாதகத்தை போட்டு ஒரு 20 விதியை கொடுத்துருவேன் மக்களுக்கு இலவசமாக தான். ஒரு நாள் கிளாஸ் எடுத்தா எங்க ஐயா இளம்பல கணேசன் ஐயாவை கூட கிளாஸ் எடுத்துக்கிறாரு, 1000 ரூபா. அதை நான் பேர் சொல்ல மாட்டேன் சார்னு. அவரு இவர்கிட்ட காசு வாங்கிட்டு அவரு ஏற்பட்டாரு. எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. மொத்தத்துல நல்லவங்க எல்லாம் நம்பறதில்ல நாடு, அறுக்கிறவனை தான் ஆடு நம்புது, மேய்க்கவனை நம்புறதில்ல. அதனால விதிகளை நான் எவ்வளவு விதிகள் சொல்றேன், எனக்கு 1000 சொத்தைகள் 1000 குற்றங்கள் குறைகள் இதெல்லாம் சொல்றீங்க, இது நியாயமா? நான் நல்ல விதி தானே சொல்றேன், உங்கள்கிட்ட நான் காசா கேட்கறேன், பணமா கேட்கறேன்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு ஜோதிட ஆராய்ச்சி கருத்தரங்கத்துல 20 விதி கொடுக்குறேன். அந்த 20 விதி எடுத்து வச்சு பலன் சொல்லுங்க, அற்புதமா வரும்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துல 20வது கருத்தரங்கத்துல வாய்ப்பு கொடுத்த தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், துரைசாமி பொருளாளர் இதுவரைக்கும் கேட்ட ஜோதிட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போட்டோ கிட்ட வந்து தூரமாக எடுக்கலாம். இப்போது நமது கௌரவ தலைவர் சுகர்நாடி பேராசிரியர் அற்புதமான உரை வழங்கினார். இப்போ அவர் கொடுத்த அந்த விதிமுறைகள்லாம், இந்த விதிகள்லாம் ஏற்கனவே பல வீடியோக்களை நம்ம பார்த்துருந்தாலும் இன்னைக்கு அவர் விளக்கின விதம் வந்து உச்சத்தையும் தொட்டார், நீச்சத்தையும் தொட்டார். அற்புதமான ஒரு யோகத்தை அடைஞ்ச ஒரு ஜாதகத்தையும் கொடுத்து, ரொம்ப ஒரு மட்டமான ஒரு யோகத்தை அடைஞ்ச அவயோகம் அடைஞ்ச ஒரு ஜாதத்தை எடுத்து இன்னைக்கு உதாரண ஜாதகம் கொடுத்து அற்புதமா விளக்கி இருந்தாரு. இந்த விளக்கங்கள் வந்து ரொம்ப, இந்த வீடியோவை வந்து மக்கள் ரொம்ப நாள் இதை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பொதிந்துதான் அமைஞ்சிருக்குது. அது சொல்லுவாங்க, ஒரு கவிதை ஒண்ணு வரும், ஒரு துளி உயர்வுக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்து தமிழகமேன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். உண்மையில ஐயாவுடைய இந்த உரைக்கு வந்து பொன்னால் வெய்யப்பட்ட பட்டாடையில தான் இவருக்கு பொன்னாடை போத்தணும். நாங்க ஏதாவது இந்த சங்கத்தினோட சார்பில் ஒரு எளிமையான ஆடையை நம்ம போத்தி அவரை கௌரவிச்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வயதில் மூத்தவர், நாம இவர்கிட்ட பொன்னாடை வாங்கிக்கணும். அந்த மாதிரி ஒரு தகுதியும் சிறப்பும் பெற்ற நம்மளுடைய கௌரவ தலைவருக்கு வயதில் மூத்த நம்ம ஜோதிட பெருந்தகையாகிய ஸ்ரீ சௌரியராஜன் ஐயா அவர்கள் வந்து இவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கணும்னு அன்போடு வேண்டுகிறோம். ஐயா வாங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்க. ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவர். யாருடைய சொந்தக்காரன்னா, வில்லனாக நடிச்ச மேஜர் சுந்தரராஜன் தெரியுங்களா, அவருடைய மைத்துனர் தான் இவரு. சொல்றதே இல்லை, அவர் சொல்றதே இல்லை. அதே மாதிரி கடக ராமசாமின்னு திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்துல 247வது போன மாத காலத்தில் நடத்துங்களா. ஆரம்பத்துல அகரமகாலில் நடத்தினாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து நானும் இவரும், அங்க எங்க இளமலை கணேசன் ஐயா, அவர் ராஜரத்னம் வந்தார். இந்த மாதிரி ஆரம்ப காலம் ஒரு 30 ஆண்டுகள் இருக்கும். எங்க 30 ஆண்டுகளுடைய நட்பு. அதனால அவருடைய கையால அந்த பொன்னாடை வாங்குறது எனக்கு தங்க மாலையாவே தெரியுதுங்க. ஐயா, அதாவது இந்த மாதிரி திவ்யமான மூத்த ஜோதிடர்களுடைய வருகையினால
நம்மளுடைய சங்கத்தினுடைய அந்த அரங்கம் மிகவும் பெருமை பெற்றதுன்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறோம். அடுத்தது